வணக்கம் மக்களே, இன்னைக்கு தாய் மாமன் சீரியல்ல என்ன ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடந்துச்சு தெரியுமா? கல்யாண பொண்ண தூக்க போன நம்ம ஹீரோ அரகர் கடைசியில வசமா மாட்டிக்கிட்டாரு. அது எப்படி, யார்கிட்ட மாட்டுனாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆரம்பத்துலயே நம்ம அரகர் ஊரை விட்டு சென்னைக்கு கிளம்புறாரு. அவரோட அம்மா பேச்சியம்மா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே அவரோட நெத்தியில விபூதி பூசி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அரகர் அவங்க அம்மா கிட்ட, நான் ரொம்ப கோவப்பட்டு சவால் விட்டுட்டேன், ஆனா இப்போ என்னால ஒன்னும் பண்ண முடியல, அதான் வெளியூர் போறேன்னு ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு பஸ் ஏறி போறாரு. அவரோட அப்பாவும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து நீ கோபப்படாம விவேகமா செயல்படணும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அடுத்த சீன்ல வீட்ல பேச்சியம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணன் போன் பண்றாரு. அழகரோட அப்பா போனை வாங்கி அழுதுகிட்டே பேசுறாரு. நான் என் பையன் அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணேன், ஆனா இப்போ அந்த சத்தியத்தை காப்பாத்த முடியல, என்னை மன்னிச்சுரு அண்ணேன்னு சொல்லி கதறி அழுவுறாரு. இதை பாக்குற நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதே நேரத்துல பஸ்ல போயிட்டு இருக்குற நம்ம அழகருக்கு பழசு எல்லாம் ஞாபகம் வருது. பூங்கொடியோட அப்பா எல்லார் முன்னாடியும் அரகர் அப்பாவ ரொம்ப கேவலமா அவமானப்படுத்தி, ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், உங்க மூஞ்சியில கரிய பூசுவேன்னு சவால் விட்டது அவருக்கு ஞாபகம் வருது. இத நினைச்சு உச்சக்கட்ட கோவத்துல இருக்குற அரகர் பாதி வழியிலேயே பஸ்ஸ விட்டு இறங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் பூங்கொடி ரூம்ல ரொம்ப சோகமா தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளோட அப்பா அங்க வந்து, நான் உனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி பாசமா பேசி அவ நெத்தியில முத்தம் கொடுக்குறாரு. ஆனா பூங்கொடி எதுவும் பேசாம அழுதுகிட்டே இருக்கா. அவர் தன்னோட பிடிவாதத்துல ரொம்ப உறுதியா இருக்காரு. பஸ்ஸ விட்டு இறங்குன அரகர் நேரா அவனோட நண்பர்கள போய் பாக்குறான். அவங்க கிட்ட, நான் சென்னைக்கு போகல, அந்த பூங்கொடி கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன், அவள தூக்க போறேன்னு தன்னோட அதிரடி பிளான சொல்றான். நண்பர்கள் பயந்து போய் கல்யாண வீட்ல போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அரகர் விடாப்பிடியா இருக்கான். நான் என் உசுரே போனாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு ஆவேசமா சொல்றான். இதுக்கப்புறம் அழகரோட அப்பா வீட்ல அவரோட மனைவி கிட்ட, அரகர் இங்க இருந்தா கோவத்துல ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான், அது நமக்கு தான் ரொம்ப அசிங்கம், அதான் அவனை சென்னைக்கு அனுப்பிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவரோட பையன் இங்க தான் கல்யாணத்தை நிறுத்த மாஸ்டர் பிளான் போடுறான்னு அவருக்கு தெரியல. அந்த பக்கம் பூங்கொடியோட அப்பா அவரோட நண்பர்கள் கூட உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு, நான் சவால் விட்ட மாதிரி கல்யாணத்தை நடத்தி முடிப்பேன்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காரு. அதே நைட் அழகரும் அவனோட நண்பர்களும் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு பூங்கொடி வீட்டுக்கு வராங்க. மயக்க மருந்து வச்சு அவள தூக்குறது தான் பிளான். அரகர் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள பூந்து பூங்கொடி தூங்குற ரூமுக்கு போறான். செல்போன் வெளிச்சத்துல அவள பார்த்துட்டு மெதுவா அவ மூஞ்சியில மயக்க மருந்த வச்சு அவள மயக்கமடைய செஞ்சு தன்னோட டோல்ல தூக்கிக்கிட்டு வெளில வரான். இப்போ தான் அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அரகர் பூங்கொடிய தூக்கிக்கிட்டு இருட்டுல வெளில வரும்போது கரெக்டா பூங்கொடியோட அம்மா மாதிரி இருக்குற ஒரு வீட்டம்மா அவரை பார்த்துடுறாங்க. அழகரு, தம்பி என்னப்பா பண்ற, இவளை எங்கடா தூக்கிட்டு போறன்னு பதறிப்போய் சத்தம் போட்டு கேக்குறாங்க. அரகர் அப்படியே ஷாக் ஆகி உறைந்து போய் நிக்கிறான். உண்மையை சொன்னா இவங்க விட மாட்டாங்களே, என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு மொழி பிதுங்கி நிக்கிறான். இதோட இன்னைக்கு எபிசோட ரொம்ப சஸ்பென்ஸா முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அரகர் அந்த அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லி எஸ்கேப் ஆவானா, இல்ல உண்மையை சொல்லி அவங்க கிட்ட வசமா மாட்டிக்குவானா? பூங்கொடிய வெற்றிகரமா தூக்கிட்டு போய் கல்யாணத்தை நிறுத்துவானா, இல்ல கல்யாண வீட்ல எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு அவமானப்படுவானா? இது எல்லாம் நாளைக்கு எபிசோட்ல தான் தெரியும். நாளைக்கு ஒரு திக் திக் எபிசோட் வரப்போகுது, வெயிட் பண்ணி